ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம். பதம் 42. தத் ஆஹூர் அக்ஷரம் பிரம்ம சர்வகாரண காரணம் விஷ்ணோர்தாம பரம் சாக்ஷாத் புருஷஸ்ய மகாத்மனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத் அந்த, ஆஹு கூறப்படுகிறது, அக்ஷரம் குற்றமற்ற, பிரம்ம உயர்ந்த, சர்வ காரண காரணம் அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணம், விஷ்ணோக விஷ்ணோக தாம விஷ்ணுவின் ஆன்மீக உறைவிடம், பரம் பரமம், சாக்ஷாத் சந்தேகமில்லாமல், புருஷஸ்ய புருஷ அவதாரத்தின், மகாத்மனக மகாவிஷ்ணுவின். டிரான்ஸ்லேஷன். ஆதலினால் முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகிறார். இவ்வாறு விஷ்ணுவின் ஆன்மீக உறைவிடமானது எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி அழியாத தன்மை உடையதாகும். மேலும் இது அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமாக விளங்கும் மகாவிஷ்ணுவின் உறைவிடமும் ஆகும். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். காரணக்கடலில் யோக நித்திரை புரியும் மகாவிஷ்ணு தனது சுவாச காற்றின் மூலமே எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறார். இவர் பௌதீக உலகத்தின் தற்காலிக தோற்றத்திற்காக மகத்தத்துவத்தில் தற்காலிகமாக மட்டும் தோன்றக்கூடியவர் ஆவார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமாவார். மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து வேறுபாடு இல்லாதவராக விளங்கிய போதிலும் இந்த பூத உலகில் அவரது அவதாரமானது தற்காலிகமானதே ஆகும். முழு முதற் கடவுளின் உண்மை வடிவமானது ஸ்வரூபமாகும். மேலும் அவர் வைகுண்ட லோகத்தில், அதாவது விஷ்ணு லோகத்தில் நித்தியமாக இருக்கிறார். மகாத்மனக என்று இங்கே அவர் வைகுண்ட லோகத்தில் விஷ்ணு லோகத்தில் நித்தியமாக உரைகிறார் என்பதே மகாத்மனக என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாத்மனக என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மகாவிஷ்ணுவையே குறிக்கிறது. அவரது உண்மையான தோற்றம் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இவரே பரமம் என்று அழைக்கப்படுகிறார். இதனை பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மாவும் உறுதி செய்கிறார். ஈஸ்வரக பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். முழு முதற் கடவுளான கோவிந்தன் உண்மையில் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். இவரது வடிவம் சச்சிதானந்தம் ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். இவ்வாறு பிரம்மதேவர் தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றி வணங்குகிறார். ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பை கொண்ட 11ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.